அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம தொடர்ந்து குர்ஆனை படிச்சுட்டு இருக்கோம். குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் இருக்கிறாங்க. அதை நம்ம எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா படிச்சுட்டு இருக்கோமா, இல்லாட்ட உண்மையிலேயே அது நம்ம உண்மையான ஒரு மன மாற்றத்தை நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறா, நம்மளுடைய குணத்துல, நம்மளுடைய பார்வையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயல்ல தினசரி இதை நம்ம 3 நேரமும் குர்ஆன் வகுப்புல பங்கெடுக்கிறோம், திக்ர் பண்றோம், குர்ஆன் வாசிக்கிறத, குர்ஆன் ஓதுவத நம்ம கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம முதல் விஷயம் என்னன்னா, வேற வேற விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கு தகுந்தாப்புல குர்ஆன் வசனத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனத்தை சொல்லலாம். முதல்ல விஷயம் என்னன்னா, நம்ம யார இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தினசரி அப்படிங்கிறத பார்க்கணும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெறுமை தான் கிடைக்கும் அப்படின்னு. இஃப் யூ லிவ் டு இம்ப்ரெஸ் யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் எம்டி இன்சைட். அதாவது ஏமாற்றம் தான். வெறுமைன்னு சொல்றதை விட நம்ம மற்றவங்க நம்மளை மதிக்கணும், மற்றவங்கள நம்மளை சிறப்பா நினைக்கணும், மற்றவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிறோமா, இல்ல அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க, அல்லாஹ் நம்முடைய இந்த செயல் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய பார்வையில இது எப்படி இருக்கு, இந்த பேச்சு பேசியிருக்கோம், அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யார இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம பண்றோம், அல்லாஹ்வையா மற்ற மனிதர்களையா? நம்ம மற்ற மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்றதுனால இயல்பா இருக்கிறது இல்ல, ஒரு மாதிரி ஆக்டிங் நடிச்சிட்டு இருக்கோம். வீட்டுல ஒண்ணு, வெளியில ஒண்ணு, பொதுவுல ஒண்ணு, அப்படி நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு சபைக்கு வந்தா வேற மாதிரி, ஒரு வீட்டுல இருக்கும்போது வேற மாதிரி, ரோட்ல இருக்கும்போது வேற மாதிரி, அப்படி இருக்கு. இது தொடர்பா அல்லாஹ் நிறைய வசனங்கள் சொல்றாங்க. அதாவது 107வது அத்தியாயத்துல சொல்றாங்க, அவங்க காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றார்கள் அப்படின்னு. அதாவது ஃபவைலுல் லில் முஸல்லின் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவங்க தங்களுடைய தொழுகைகளை பற்றி கவனமற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்க காட்டிக்கிறதுக்காக மட்டுமே செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா வேற ஏதாவது வசனம் உங்களுக்கு? அதாவது நான் உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்றேன். காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களுக்கு கேடுதான் சொல்றாங்கல்ல, காட்டிக்கொள்ளும் மாணவக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லைன்னு சொல்றாங்க. அதாவது அதுதான், காட்டிக்கிறதுக்காக தான் செய்யறோம். யார்கிட்ட? அதாவது அப்படி காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க, கடவுள் நேசிப்பதில்லைன்னு சொல்றாங்க. யாருக்காவது அந்த வசனம் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நானும் சொல்றேன். இது சும்மா ஒரு நம்ம தினசரி கேட்கிறோம், படிக்கிறோம், இதை கேட்டிருப்போம், பட் அது எந்த இடத்துல வருது அப்படின்னா, முதல் வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் 4:36 அல்லாஹ் முக்கியமான கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வழிபட வேண்டும், அவருடன் எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள். பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உறவினரான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், நெருங்கிய கூட்டாளி, பயணத்தில் உள்ள அந்நியர்கள் மற்றும் உங்களுடைய ஊழியர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். காட்டிக்கொள்கின்ற ஆணவக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதாவது ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்களோ, இல்ல கடையில வேலை செய்யறவங்களோ, இல்ல நம்ம தனியா அவங்கள்ட்ட பேசுறது வேற மாதிரி இருக்கு, மத்தவங்க முன்னாடி அவங்கள பேசுறது வேற மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாத்தையுமே ஒருத்தர் வீட்டுல யாராவது வெளியாள் வந்தாங்கன்னா, இல்ல நம்ம நம்மளுடைய நடத்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கு, நம்முடைய பேச்சுகள்லாம் வேற மாதிரி இருக்கு. யாருமே இல்லையா, நம்ம வேற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம காட்டிக்கிறதுக்கு மட்டும் தான் செய்யறோம். காட்டிக்கொள்கின்ற, அது காட்டிக்கிட்ட மாதிரி நடந்தா அது ஒரு ஈகோல ஒரு பார்ட் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். காட்டிக்கொள்கின்ற ஆணவக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஈகோல நிறைய வகை இருக்கு. தன்னுடைய அகந்தையே தெய்வமாக எடுத்துக்கொண்ட ஒருவனை நீர் பார்த்தீரா அப்படின்னு 2வது அத்தியாயத்தின் 55வது வசனத்துல சொல்றாங்க. நம்ம என்னமோ அகந்தை ஆணவம் அப்படின்னா
எதேதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப இந்த இதுல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பெற்றோரையோ நம்ம சரியா கவனிக்கலன்னு வைங்க, நம்மகிட்ட ஈகோ இருக்கு. உறவினரை நம்ம பணக்காரனை ஒரு மாதிரி, ஏழை உறவினரை ஒரு மாதிரி நினைச்சாலே போதும். ஒரு அனாதைகள்லாம் ரொம்ப எல்லாரையுமே எல்லாம் உறவினரை ஆக்குனது, நம்மள்ட்ட அனாதைகளை நம்ம முன்னாடி காட்டுறது, நம்மளை கடந்து போக வைக்கிறது, ஏழைகளை நம்மளை கடந்து போக வைக்கிறது. அப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உறவினரா இருக்கட்டும், இல்ல உறவினர் அல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், நம்முடைய நெருங்கிய கூட்டாளிக்கு நம்ம என்ன அளவுக்கு நம்ம அதாவது நெருங்கிய நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட் பண்றோம், அவங்கள்ட்ட பெருமைக்கு பேசுறோமா, இவங்கள்ட்ட இல்ல உண்மையை பேசுறோமா, இல்ல திறந்த மனசோட இருக்கமா இல்லையா? அப்ப பயணத்தில் உள்ள அந்நியர்கள் மற்றும் உங்களுடைய ஊழியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆங்கில மொழிபெயர்ப்புல அதாவது அதுவும் இதே மாதிரிதான் இருக்கு. அதாவது நீங்க யூ ஷால் ஹிம் ரெகார்ட் யுவர் பேரண்ட்ஸ், நல்ல முறையில் நடந்துங்க, கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றது அதுக்கு தான். அப்படி பண்ணல அப்படின்னா நம்மகிட்ட ஆணவம் தலையில இருக்கு. நம்ம ஆணவம் கொண்டிருக்கோம். நம்ம காட்டிக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்யறோம், மத்தவங்கள்ட்ட காட்டிக்கிறதுக்காக. நம்மள நிறைய பேர் மதிக்கணும். ஓ, இவங்க ரொம்ப படிச்சவருப்பா, இல்ல ரொம்ப சிறந்தவருப்பா, இவங்க ரொம்ப அப்படிப்பா, இல்லட்ட இது ரொம்ப நல்லவர் மாதிரி காட்டிக்கிறதுக்கோ. அதனாலதான் இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க, நல்லவர் மாதிரி காட்டிக்கிறதுக்காக உங்களுடைய அல்லாவின் பெயரை, அதாவது 200 யாசின் பாய்க்கு அந்த நம்பர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க அல்லாவின் பெயரை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்தின் 204 தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றாங்க. வேற ஏதாவது வசனம் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எது 4:38 சொல்றாங்க, தர்மத்தை காட்டிக் கொள்றதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு. ஓகே, ராமத்தக்கா அடுத்த ஆள் சொல்லட்டும். வேற யாரோ 2-3 பேர். லுக்மான் சூரா 31 லுக்மான், அதுல லுக்மான் மகனுக்கு அறிவுரை கூறும்போது வசனம் 18 சொல்றாங்க, மக்களை நீ ஆணவத்துடன் நடத்த வேண்டாம், அன்றி பெருமையாக பூமியில் சுற்றி திரியவும் வேண்டாம், காட்டிக்கொள்ள ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த வசனம் ஞாபகம் வருதா? இப்ப வசனத்தை படிக்கும் போது அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான். ஜாவித் பாய் சொல்லுங்க. ஹிப்போக்ரேட்ஸ பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது அவங்க they think they are deceiving God, அதாவது கடவுளை அவங்க ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க they do only to show off. அவங்க கடவுளை ரொம்ப கம்மியா தான் நினைக்கிறாங்க. இந்த ஷோ ஆஃப் அப்படின்னு அந்த வசனம் வரும் பாருங்க. எத்தனை வசனம் வந்திருக்கு. ஒரு விஷயம் தான் சொன்னோம். நான் ஒரு வசனம் தான் படிச்சேன். ஒருத்தர் 44 38, 31 18. நான் ஜாவித் பாய் சொன்னது வசன நம்பர் இருக்கா பாய்? ஷோ ஆஃப் 4:142. கரெக்ட். ஹிப்போக்ரட்டிக்ஸ் 342 தான் சொல்லுவாங்கல்ல, தொழுகைக்கு எழுந்திருக்கும் போது அடுத்தவங்களுக்கு காட்டிக்கொள்வதற்காக நிற்பாரு. ஆமா, ஷோ ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். மத்தவங்க 4:132. அதை நான் தமிழ்லையும் படிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்க படிக்கிறீங்களாக்கா? நிஜமாக படிக்கிறீங்களா? படிக்கிட்டா? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, 4:142 ஜாவித் பாய் சொன்ன வசனம். அது நஜ்மாக்காவும் சொன்னாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றாங்க, மாஷா அல்லாஹ். பட் அது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருந்தா மட்டுமே தான் நம்மளை மாத்த முடியும். அப்பதான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். பிஸ்மில்லா சொல்லணும்னு தெரியும், ஆனா பிஸ்மில்லா சாப்பிடும்போது சொல்றோமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நான் ஞாபகத்துல வச்சு சொல்ல, காப்பி வச்சு சொன்னேன். சரி, பரவாயில்ல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அவர் நயவஞ்சகர்கள்னு உபதலைப்பு போட்டிருக்காங்க. அதுல தாங்கள் கடவுளை ஏமாற்றி கொண்டிருப்பதாக இந்நயவஞ்சகர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அவர்தான் அவர்களை அவ்வாறு தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகைக்கு எழுந்து நிற்கின்ற போது
அவர்கள் சோம்பலுடன் எழுந்து நிற்கின்றனர். அது ஏனெனில் அவர்களுடைய மக்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர். மேலும் அவர்கள் அரிதாகவே கடவுளை பற்றி நினைக்கின்றனர். அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், ஒவ்வொரு செயல்பாடுன்னா சாதாரணமா நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு பேசுறோம் இல்ல செயல்படுறோம். இந்த பேசுறதும் சரி செயல்படுறதும் சரி யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, யார்கிட்ட காட்டிக்கிறதுக்காக, மக்கள்கிட்ட காட்டிக்கிறதுக்காகவா கடவுள்கிட்ட காட்டிக்கிறதுக்காகவாங்கிறதுல தெளிவா நாம இருக்கணும். அதுதான் இந்த 107வது அத்தியாயம். அதாவது மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யார் என்று நீர் அறிவீரா? அதாவது இந்த நம்பிக்கை இல்லாதவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அவன் அனாதைகளை தவறாக நடத்துகின்றான். நான் 4:36 வசனத்துல படிச்சேன் பாருங்க. குர்ஆன் வந்து கவர் டு கவர் படிக்கணும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு விளக்கமா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் இப்படிதான் கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹ் எதையும் சொல்ல மறந்துடல, எதையும் விட்டுறல அப்படின்னு சொல்லி. 2வது, அதாவது அனாதைகளை தவறாக நடத்துகின்றானே அவன்தான். மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஆதரிக்காதவன். மேலும் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான். அவர்கள் தங்களுடைய தொழில்களை பற்றி கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். இந்த வசனத்துக்கும் இப்ப 4:142 படிச்சா அதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க. அவங்க ரொம்ப சோம்பலோட தான் எஞ்சி நிற்பாங்க. அவங்க காட்டிக்கிறதுக்காக தான் தொழுகிறாங்க. அப்ப நாம போன வாரத்துக்கு முந்தின வாரமும் ஜாவித் பாய் பேசினாருன்னு நினைச்சேன். அப்ப அதுல ரொம்ப சிறப்பா சொன்னார். நீங்க அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை நம்பி வழிபடுறீங்களா இல்ல அல்லாஹ்வை விரும்பி அல்லாஹ்வுக்கு வழிபடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார். அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். நான் 2-3 பேர்கிட்ட அதை நான் வந்து கேட்டேன். உண்மையிலேயே அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பயந்து அல்லாஹ் நம்மளை வந்து தண்டிச்சிருவாருங்கிறதுக்காக அல்லாஹ் வணங்குறோமா, இல்ல அல்லாஹ் நம்மளை படைச்சு எல்லாம் தந்திருக்கிறதா அதுக்காக வணங்குறோமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் நமக்கு ஏகப்பட்டதை, அதாவது எனக்கு எந்த தேவையும் இல்லப்பா, நீ என்னை வழிபடலாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் அன்பாளர் கருணையாளரா இருக்கிறாரு. ஆனா நம்ம தொழுகிறது எதுக்கு? அது நம்ம தெரிஞ்சு தொழணும். நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காங்க. நம்ம சிறப்பான பாதையை நோக்கி போகணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களா ஆகணும். அதுக்கு அது அதாவது அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய செயல்களை செய்யணுங்கிற அடிப்படையில நம்ம தொழுகிறோமா, இல்ல அல்லாஹ் தண்டிச்சிருவாரு அப்படின்னு நம்ம பயப்படுறோம் தொழுகிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதனால காட்டிக்கிறதுக்காக செய்யாம, அதாவது நம்ம வந்து ஒரு அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவங்களாக இருக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய நண்பர்களாக இருக்கணும். நாம அலைஸ், அல்லது காட்ஸ் அலைஸ் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு உச்ச நண்பர்களாக இருங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம அப்படி நண்பர்களாக இருந்தா நம்ம எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருப்போம், வெளிப்படைத்தன்மையோட இருப்போம், மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதோட இல்லாம ரொம்ப இயல்பாவும் இருப்போம். நம்ம நேச்சுரலா நடிக்க மாட்டோம். அப்படிதான் டைரக்டா சொல்லணும். காட்டிக்கிறதுக்காக செய்யறது இல்லை, எதையுமே காட்டிக்கிறதுக்காக பேசுறது இல்லை, பெருமைக்காக பேசுறது இல்லை. என்ன உண்டோ அது. மனிதனா இருந்தா அவன் தவறு செய்யக்கூடியவன் தான், அவனுக்கும் வந்து பலகீனங்கள் இருக்கு. அதனால அதெல்லாம் கடந்துதான் நம்ம இருக்கோம். மாஷா அல்லாஹ். அதை சொல்றதுக்கோ இல்ல அதை வந்து பேசுறதுக்கோ நம்ம வெட்கப்படக்கூடாது. ஏன்னா எல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடிமனசு, அதெல்லாம் சொன்னாங்க, அடிமனசுல எதையாவது நீங்க நினைச்சு அதை வெளிப்படுத்தலனாலும் அதுக்கு பொறுப்புதாரி ஆகுறீங்கன்றாங்க. இப்ப நான் அடுத்த சப்ஜெக்ட் போலான்னு நினைக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 30 இப்ப நம்ம வந்து 1960-70 பிறந்தவங்க இருப்பாங்க, 80-90 பிறந்தவங்க இருப்பாங்க. பாருங்க, 60-70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டவங்க கொஞ்சம் இப்போ வந்து 50 வயசு 55 வயசுல 60 வயசுல இருப்பாங்க. 70, அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா 60-70 பிறந்தவங்க, 70-80 பிறந்தவங்க, 80-90 பிறந்தவங்க, இந்த 10 வருஷத்துக்கு இடையில பிறந்தவங்க நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம இல்லாட்ட கூட உலகம் இயங்கும். ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்கன்னா 24:5, 24:6 ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அப்போ அந்த மாற்றம்ங்கிறது வந்து எல்லாத்துலயுமே தான். நம்மள நாமளே மாத்தி நம்ம மாறணும்னு நினைக்கிறோம். நல்லவனா மாறணும்,
இன்னும் பெட்டர் ஆகணும், இன்னும் சிறப்பானவங்களா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைச்சாதான் நமக்கு வந்து அல்லாஹ்வை நெருங்க முடியும். நான் சரியா தான் இருக்கேன்னு நினைச்சா முடியவே முடியாது. நம்ம வந்து அவ்வளவுதான். நம்முடைய எண்ணம் தான், அவர்களுடைய ஆசைமிகு எண்ணங்கள் தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழையிறதுக்கு காரணம்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா நான் சரியா இருக்கேன், நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன, அது எங்க போய் முடியும்? அது வந்து தப்பு. அதுதான் சைத்தானுக்கு நம்ம கொடுக்குற இடம். ஒரு நபி சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நான் சரியான வழியில இருக்கிறதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படி இருந்தா 24வது அத்தியாயத்தின் 5 அல்லது 6 பாருங்க. அவர்கள் வருந்தி மேலும் சீர்திருத்திக் கொண்டால் பின்னர் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். இந்த விஷயம் தான். அதாவது நம்ம வந்து தொடர்ந்து அல்லாட்ட வருந்தணும், நம்மளை சீர்திருத்திக்கணும். இந்த மாற்றம் வந்து அதாவது 60-70களில் உள்ள விஷயங்களும் 2025ல இருந்து இப்ப 20-30ல உள்ள விஷயங்களும் ஒண்ணு கிடையாது. இவ்வளவோ மாறிடுச்சு. அதாவது மக்கள் மனநிலை மாறிடுச்சு. நம்ம 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 வந்து புழங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறிடுச்சு. அப்ப அந்த மாற்றத்தினுடைய ரப்பா யார் இருக்கான்னா அல்லாஹ் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. அப்ப அதை நம்ம இப்ப இந்த அற்புதம், இந்த 19ங்கிற அற்புதம் எப்ப வந்துச்சு? 80-90கள்ல தான் தெரியும். 74ல அவர் கொண்டு வந்து ஜனவரியில வந்தாலும் 80-90கள்ல நமக்கு வெளிப்படுது. நமக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு கிடைச்சாலும், ஒரு 98-99ல கிடைச்சாலும், இந்த 25 வருஷத்துல எவ்வளவு பெரிய மாற்றம். அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற. அப்போ இஃப் யூ ரெஃப்யூஸ் டு சேஞ்ச், நாம அந்த மாற்றத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நம்ம இல்லாட்ட கூட அது வந்து இயங்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா தான் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். நமக்கு இது எனக்கு தெரியாதுப்பா, இது என் பிள்ளைக்கு தான் தெரியும், இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதாவது நான் இது பெருமைக்காக சொல்ல, இல்லட்டா வந்து என் கூடயே இருக்கிறாரு எங்க பார்ட்னர். அவர்கிட்ட வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும், ஒரு ஆங்கிலத்துல ஒரு செய்தி வந்துச்சுன்னா எப்படி தமிழ்ல படிக்கணும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தேன். அவருக்கு இப்ப எங்கேயோ போய் எதெல்லாமோ படிக்கிறார். டக்குன்னு எது வேணாலும் உடனே யூஸ் பண்றதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், ட்விட்டரை யூஸ் பண்றதா இருக்கட்டும். ட்விட்டர்ல இன்னைக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் போட்டோம், உடனே சரி பண்ணிட்டான். அதாவது இந்த சேஞ்ச் நம்ம வந்து அடாப்ட் பண்ண தெரியணும் நமக்கு. அதாவது உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கு, ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போறோமா அப்படின்னா நம்ம வந்து அல்லாட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். வருந்தி ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மான்னு சொல்லி புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, இப்ப வச்சு என்னெல்லாமோ பண்றாங்க. இப்ப இந்த இதுல கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம மக்கள் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப வாரம் அந்த கடந்த பொதுக்குழு மீட்டிங்க்கு அப்புறம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்தி அல்லாஹ் 16:125 சொல்ற மாதிரி ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. 16:125 படிச்சு பாக்குறேன், நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த அடிப்படையில அப்ப அந்த குழுவுல வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க நாம ஆர்வமா வந்தாதான் கத்துக்க முடியும் என்ன பேசுறாங்க. சும்மா முதல்ல எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. சும்மா முதல்ல வந்து அதற்காக நேரத்தை செலவு பண்ணி இந்த பிள்ளைங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அதுல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, நமக்கு புரியுதா, இல்ல நம்ம புரியறதுக்கு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு வைங்களேன், நம்ம மத்தவங்கிட்ட போய் எனக்கு இதை சொல்லித்தான்னு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வெட்கம் கூச்சம் இருக்கு. அதைத்தான் இதுல பண்றேன். ஏன்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ் இருக்கிறார். அப்ப அதுல நம்ம வந்து நமக்கு எனக்கு தெரியல. ஏன்னா 60 வயசுக்காரங்களும் இதை யூஸ் பண்றாங்க, 15-16 வயசுக்காரங்களும் வயசுக்காரங்களும் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க கத்துக்கிட்டதுனால யூஸ் பண்ண முடியுது. யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, நமக்கு எல்லாம் எல்லாத்தையும் லேஸ் ஆக்கி தராங்க. ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணுமா, இல்லாட்ட வந்து இப்போ ஒரு இத்தனை மணிக்கு எங்க எல்லாமே கையில இருக்கிற போன்லயே எல்லாத்தையும் பாத்துறேன். நாளைக்கு மழை வருமா, துணி துவைக்கலாமா துவைக்க கூடாதா, புரியுதா, பஸ் ஓடுதா, ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருக்கு, எந்த ஸ்டேஷன்ல எந்த பிளாட்பாரத்துல வண்டி நிக்குது, இப்படி பல விஷயங்கள் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை யாரையுமே சார்ந்து இருக்காம
ட்ரெயின் இப்ப எத்தனை மணிக்கு வரும், புரியுதா, எந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எல்லா விஷயங்களும் கை போன்லயே வந்துருது. இப்போ அத நம்ம உபயோகப்படுத்துறோமா? அதை உபயோகப்படுத்தினா மட்டுமே தான் அல்லாஹுடைய இந்த குரானையும் அதை கற்றுக்கொள்ளக்கூடியது எளிதானதாகவும் நம்ம ஆக்கி வைக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு போன வெள்ளிக்கிழமை காலையில தான் ஒரு நண்பர் வந்தாரு, வந்து ஒரு குரான் வாங்கிட்டு போனார். தமீம் வந்து சொன்னார், அவர் வந்து ரொம்ப வருஷமா அந்த குரானை தேடிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட வந்து அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்லி அவர் ஆன்லைன்ல செக் பண்ணி தமீமுக்கு பேசி, ஏன்னா இந்த கடவுள் மட்டும் பேசுற விஷயங்கள்லாம் ஒரு வலைதளத்துல பதிவாயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து போன் அடிச்சு போன வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து அவருக்கு சொல்ல முடியுது. அவர் வந்த உடனே ஒன்னொன்னா சொன்னோம். அப்போ அவருக்கு காமிச்சோம், சார் 27 இதைத்தான் குரான் கணித கம்ப்யூட்டரை பத்தி சொல்லுது, யாராவது சொல்றீங்களா, இதுக்கு ஏதாவது வசனம், நான் இவ்வளவு நேரம் நிறைய பேசியிருக்கேன், யாராவது வசனம் சொல்றதா இருந்தா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் கேட்டீங்கன்னா 82. ஆமா அது கரெக்ட் பை. இல்ல அது ஓகே. வேற இது தொடர்பா நான் இந்த சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கேன். மாற்றம் நம்ம வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாறணும், மனநிலையை மாத்திக்கணும், பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். அதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம செயல்படணும். மாற்றம் வரும்போதுதான் நம்ம மாற்றத்துக்கல அப்படின்னா நம்ம இல்லாட்ட கூட இந்த உலகம் இயங்கும், நம்ம தான் பின்னாடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நான் ஒரே ஒரு வசனம் சொன்னேன், 24:5. அதாவது அவர்கள் அது வராம இன்னும் இருக்கு 66:8, 42, 25. அது ரெண்டையும் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. அது இதனுடைய தொடர்புடையதா இருக்கும். அதாவது ரெப்பண்டன்ஸ், யாரு அதாவது வருந்தி சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களை வந்து அல்லாஹ் வந்து 24:5, யார் அதன் பின்னர் அவர்கள் வருந்தி சீர்திருத்திக் கொண்டால் பின்னர் அல்லாஹ் மன்னிப்பார் மிக்க கருணையாளர். அடுத்தது மூணாவது ஒரு விஷயம், நீங்க வேற வசனத்தை கண்டுபிடிச்சு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 66:8, 42, 25 அதுக்கு தொடர்பா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து சூரா 103, அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, வல் அஷ்ர் அப்படின்னு சொல்லி, அதாவது பிற்பகலின் மீது சத்தியமாக பை, இதே மாதிரி முற்பகல் மீது சத்தியமாக, இரவு இப்படி இரவு நிறைய இடத்துல இந்த அதிகாலை, இரவு, பகல் இதெல்லாம் அல்லாஹ் வந்து அறுதிட்டு சொல்றாங்க, சத்தியப்படுத்தி சொல்றாங்க. அதன் மூலமா அந்த 103வது அத்தியாயத்தை அதை அப்படி ஆரம்பிக்கிறது பை த ஆஃப்டர்நூன் அப்படின்னு தான். The human being is utterly lost by X. மனிதர்கள் வந்து முற்றிலும் நஷ்டமடைந்தவங்களாக இருக்கிறாங்க. எக்ஸப்ட் த பிலீவ் அண்ட் லீட் எ ரைச்சியஸ் லைஃப். யார் நம்பிக்கை கொண்டு நேரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை தவிர. அது நேரிய வாழ்க்கையை வாழ்றது வந்து எப்படின்னா, எக்ஸாக்ட் ஒன் another டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் ட்ரூத். அதாவது ஒருவருக்கொருவர் செய்து காண்பித்து உபதேசிக்கிறவர்கள், சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும். அவங்க நஷ்டத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த மத்ததெல்லாம் நேரடியா இருக்கு. இந்த பை த ஆஃப்டர்நூன் சொல்றதுல இருந்து நம்ம வந்து நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நேரம் நமக்கு முக்கியத்துவமே கொடுக்காது. நல்லா புரிஞ்சு, மாறி மாறி வரக்கூடிய, எப்படி நம்ம உதாரணத்துக்கு இதுல வகுப்பு எடுத்துக்குவோமே, இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு முடிக்கும், இத்தனை நிமிஷத்துக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி அதுக்கு ஒரு சிலர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்யறதுனால இப்ப 5 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இல்ல நல்ல விஷயம் தானே பேசுறாங்க, கூட 10 நிமிஷம் பேசிட்டுமே அப்படின்னு சொன்னு வைங்களேன், இது என்னைக்கோ தடைப்பட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஆரம்பிக்கும், குறிப்பிட்ட டயத்துல முடியும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம மற்ற வேலைகளை திட்டம் போடுவதற்கு எளிதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், இது ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரிதான் நம்ம வந்து யார்ட்டையாவது நான் 5 மணிக்கு வாரேன், 7 மணிக்கு வாரேன், 8 மணிக்கு வாரேன், இல்ல அதாவது இந்த ஜாவித் பாய் கூட இப்போ எல்லா ஜும்மாலையும் சொல்றாரு, 1 மணிக்கு ஜும்மானா 1 மணிக்கு முன்னாடியே வரணும் நம்ம. அதுதான் நம்ம அதுதான் சொல்றேன்ல, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நல்லா சொல்றாங்க, இஃப் யூ ஒன்லி நோ, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தை பத்தி எல்லாம்
ரொம்ப சிறப்பா சொல்ற. நேரமுமாக அல்லாவா தான் இருக்கிறாங்க. அந்த நேரம் யாரா இருக்குது? அல்லாஹ் தான் நேரம். அதாவது அல்லாவுமாகத்தான். அல்லாவுக்கு பல பெயர்கள் இருக்கு. அதுல வந்து அது அந்த பேரும் உள்ள அடங்குவது. அதனால எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எதை விரும்புறோமோ அதை நம்ம செய்யறோம். உட்காந்து 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம், நிறைய நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். பாருங்க, போன்ல ரீல்ஸ் பாக்குறோம், காசிப் பேசுறோம், புறம் பேசுறோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம விரும்புறோம். ஆனா முக்கியமான விஷயம், தினசரி ஒரு 10 வசனமாவது படிச்சிருப்பா அப்படின்னு சொன்ன பசங்கள்ட்ட நேரமே இல்லை. எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்கு, ஸ்கூல் ஒர்க் இருக்கு, இல்லாட்ட வந்து இப்படி ஏதோ ஒரு உதாரணத்துக்கு என் முன்னாடி என் மோகம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம குரானை படிச்சிடறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம கூட பேசுறாங்கன்னு அர்த்தம். தொழுகை பண்றது நம்ம அல்லாஹ் கூட பேசிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது மாதிரி நேரத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், விரும்பணும். முதல்ல ஒரு வாட்டி பயன் பண்ணுறது, குரான் படிக்கிறத ஒரு வேலையா நம்ம நினைச்சு செஞ்சா மட்டுமே தான் அது சாத்தியம். இல்ல நேரம் கிடைக்கும் போது நான் பண்றேன் அப்படின்னா சாத்தியமே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்ப பாருங்க, மணி 9:55 ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நான் இது மாதிரி நிறைய ஒரு 10-15 விஷயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி டைம் கிடைக்கும் போது கூட நான் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தது 3 விஷயம்தான். ஒண்ணு வந்து நம்ம மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக செய்யறோமா, அல்லாட்ட காட்டிக்கிறதுக்காக செய்யறோமா அப்படிங்கிறது. 2வது மாற்றம்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சு உணர்ந்து அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதன் கூட அந்த அதாவது அந்த விஷயத்திலையும் அல்லாவை நம்ம பார்க்கணும். அல்லாவுடைய வழிகாட்டுதல பார்த்து நடந்தா மட்டுமே தான் நம்ம அல்லா கூட போக முடியும். இல்லைன்னா நாம தூரமா போயிடும் அல்லா விட்டு, மாற்றத்தை ஏத்துக்கலன்னா. 3வது டைம், அந்த காலம், நேரம். நேரத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நேரம் நம்மளை மதிக்காது. இஃப் யூ டு நாட் வேல்யூ டைம், டைம் வில் நாட் வேல்யூ யூ. அதனால நம்ம வந்து நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் இந்த சூரா 103 அல்ல அதை சத்தியமிட்டு சொல்றாங்க. பிற்பகலின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிற்பகல் நிச்சயமா வந்துகிட்டே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா அவ்வளவு ப்ரீஷியஸா எல்லாம் உலகத்தை படைச்சிருக்கிறாங்க. படைப்பு அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாம அதன்படி நடக்கிறதுக்கு தான். அதனாலதான் அதிகாலை, அதாவது குறிப்பிட்ட நேரத்துல தொழுகையை கடமையாக்கி இருக்கேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் எல்லாமே நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்துல தொழணும்னு எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால அந்த நேரத்தை நாம வந்து புரிஞ்சு வீண் விரயம் செய்யாம, நேரத்தை வீண் விரயம் செய்யாம, வீண் பேச்சு பேசாம சரியான நிலையில நாம எப்பவுமே இருக்கணும்னு அல்லாட்ட பிரார்த்தித்தவனாக மிச்ச விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இல்ல வந்து கேள்விகள் இருந்தா நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ். ஸலாம் அலைக்கும்.